செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டுடைய டே 5 டாபிக் பாசிட்டிவ் மைண்ட் செட். உன் வாழ்க்கையில் நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக தான் இருக்கும். இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நிறைய பேர் தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். அதனால் இதை சரியான வழிமுறையில் ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல்ல இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. பாசிட்டிவ் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறப்ப வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமான விஷயமா அமையணும்னோ, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னோ, நீ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னோ, நீ சொல்கிற பாதையில் போகணும்னோ நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறான விஷயமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமும் அது சரியாக நடந்துச்சுன்னா உன்னோட எய்ம் அண்ட் கோல் கிட்ட அது எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் அது தப்பாக மாறுச்சுன்னா உன்னையே நீ மெருகேற்றிக்கணுன்றதுக்காகவும் சில நேரத்தில் உன்னோட எய்ம் அண்ட் கோல் பற்றி ஆழமாக சிந்தித்து பார்க்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற அந்த நம்பிக்கை தான் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஒரு அழகான குட்டி கதை சொல்கிறேன். கார்ல் ஜங் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார். இவரை சைக்காலஜியோட ஃபவுண்டிங் ஃபாதர்னு கூட சொல்லலாம். இவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை நெசசரி சஃபரிங். உன் வாழ்க்கையில் எப்பயுமே பாசிட்டிவான விஷயம்தான் நடக்கும்னு நீ நினைக்கும் போது சப்போஸ் இந்த சஃபரிங்னு சொல்கிற கஷ்டமான விஷயம் நடக்கிறப்ப தவறான விஷயமாவே நீ பார்ப்ப. ஆனால் நம்ம சைக்காலஜிஸ்ட் கார்ல் ஜங் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அளவுக்கும் சரியான விதத்தில் சந்தோஷமும் சோதனையும் உனக்கு கண்டிப்பாக வந்து சேரும்னு சொல்கிறார். அந்த கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ மெருகேறுவ. நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து செல்ல உன் எதிர்காலத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். அதே மாதிரி நீ உன் வாழ்க்கையில் வளர்ந்து வரக்கூடிய சில நேரத்தில் இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கலைன்னா இந்த உலகம் உன் மேலே தூக்கி போடக்கூடிய சவால்களை உன்னால் எதிர்கொள்ளவே முடியாது. இந்த கஷ்டம்லாம் உன் லைஃப்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் பார்ப்ப. இந்த கஷ்டத்தையும் ஃபெயிலியரையும் நீ எப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பனா அந்த நெசசரி சஃபரிங்னு சொல்கிற தேவையான கஷ்டமும் வலியும் உன் வாழ்க்கையில் இல்லாதப்போ தான். இதே மாதிரி உன் வாழ்க்கையில் வர தோல்வியை நீ கஷ்டமாக பார்க்காம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் உன் வாழ்க்கையில் வர தோல்வியிலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டதாகவும் இனி உன் வாழ்க்கையில் வர ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு கண்டிப்பாக சாதிப்பணும்னு நம்பிக்கை வை. இதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட். அடுத்த செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட் வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லையில்லா கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டுக்கோங்க.